அதே மாதிரி இயற்கை விவசாயத்தில் இதுக்கான பெரிய ஒரு முயற்சியெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. குட்டை ரகம் பண்ணுறது எளிமையாக பண்ணலாம். உங்களுக்கு யார் வேணாலும் பண்ணலாம். இது நடவு பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு இதை பராமரிக்கிறதோ எளிமையான ஒரு விஷயம் தான். யாரும் செய்யலாம், நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். இதுக்கு பெரிய அடர் நடவு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையே கிடையாது. நீங்கள் வாய்க்காலில் வச்சு ஈஸியாக ஒரு குச்சி மட்டும் வெட்டி வச்சிங்கன்னா போதும், அது தானாக தளைஞ்சிக்கும். எதுவுமே நீங்கள் பண்ணவே வேண்டாம். மற்ற ரகங்களுக்கு செய்கிற மாதிரி செயற்கை உரமோ இடுபொருளோ எதுவும் வேண்டியதே இல்லை. நீங்கள் உங்களுக்கு குச்சி நட்ட வைக்கிறீங்க, நீங்கள் 6 மாதத்தில் அது உங்களுக்கான ஒரு வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் காய் கம்மியாக இருக்கும், வருஷங்கள் கூட 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 காய் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அடநடவெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு இடைவெளி விட்டு ஒரு 20 அடி விட்டு நட்டிங்கன்னா போதுமானதுங்க. எத்தனை ஆண்டுகள் மழை பெய்யலைனாலும் வறட்சியை தாங்கிறது, பருவநிலைகளெல்லாம் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் இது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மழையே இல்லைன்னா கூட பிரச்சனையே கிடையாது, தானாக தன்னை தாங்கி பிடிச்சிக்கும். அதே மாதிரி காலநிலையில் தாங்குற மாதிரி மழை, வெள்ளம், காற்று இதெல்லாமே தாங்கி நிற்கும் உங்களுக்கு. மற்ற ரகங்கள் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து கொடுத்துட்டே இருக்கணும், பராமரிப்பு அதிகமாக இருக்கும். பூச்சி ரகமெல்லாம் நிறையா வரும். அந்த சத்துக்கள் வச்சு பார்த்தோம்னா அதை காட்டிலும் நமக்கு குட்டை ரகத்துக்கு கூடுதலான சத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு மார்க்கெட்டில் மக்கள் அதை விரும்புறதுனால தொடர்ந்து மக்கள் அதை தான் பயிர் பண்ணுறாங்க. நிறைய ரகம் வந்துருச்சு உங்களுக்கு. ஒட்டு ரகத்துலேயும் PKM 1, 2 கரும்பு அந்த மாதிரி நிறைய ரகம் வந்திருக்கு. சத்துக்கள் அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. முருங்கை சத்தான ஒரு பொருள் தான். என்ன குட்டை ரகம்ங்கிறப்ப இன்னும் கூடுதல் சத்து நமக்கு நிறையா இருக்குது. அப்போ குட்டை ரகம் ஒரு அழிவு நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய மக்கள் அதை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அந்த மாதிரி இருக்க வேண்டாம், தொடர்ந்து விவசாயம் பண்ணுங்கள், குட்டை ரகத்தையும் பண்ணுங்கள். ஏன்னா குட்டை ரகம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறப்ப நாங்கள் என்ன பண்ணணும்னா மக்களுக்கு அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை மதிப்பு கூட்டு பொருள் பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணேன். நான் என்னோடய சொந்த கிராமத்தில் கிடைக்கிற இயற்கை விவசாயம் மூலிமா கிடைக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு, அதாவது குட்டை ரக முருங்கையிலேருந்து அந்த விதைகளை சேகரித்து அந்த இலைகளை சேகரித்து அதில் மதிப்பு கூட்டு பொருள் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கல அப்படிங்கிறப்ப மக்கள் அந்த விவசாயத்தை கையோட நிலவி கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரும் போக வேண்டாம், தொடர்ந்து குட்டை ரகம் பண்ணுங்கள். அதுலேருந்து மதிப்பு கூட்டு பொருள் பண்ண முடியுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் தான். அரசு அங்கீகாரம் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சேமிப்பு வங்கி வேணும், மூலப்பொருட்களை சேமிப்பு பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அதையே நம்ம தொழிலில் ஏதாவது பண்ண முடியும். மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறதுக்கான தொழிற்சாலையும் நமக்கு கண்டிப்பாக அவசியம் வேணும். ஒரு இலையை காய வச்சு பவுடர் பண்ணுறதோ இல்லை ஆயில் விதைகள்லேருந்து ஆயில் எடுக்கிறதுக்கான இதோ அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் கண்டிப்பாக நிறைய பயிர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்பிக்கை இல்லாமல் நம்மளே தொழில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அவ்வளோ முதலீடு பண்ணி நம்ம தொழிற்சாலை வைக்க முடியுமா, ஒரு விவசாயம் தனித்தனியாக ஒரு தொழிற்சாலை வீடுகளில் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ கவர்மெண்ட் நமக்கு அதுக்கான பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக ஆர்வமாக குட்டை ரகத்தை பயிர் பண்ணுவாங்க. ஏன்னா சத்துக்கள் அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு. அதில் மற்ற எல்லா முருங்கையிலை காட்டிலும் கால்சியம், உங்களுக்கு பொட்டாசு, அப்புறம் அதே மாதிரி விட்டமின் B1, B2, B6, இரும்புச்சத்து கூடுதலாக இருக்குது உங்களுக்கு. இரும்புச்சத்து கூடுதலாக இருக்கிறப்ப உங்களுக்கு எலும்பு தேய்மானம், ஒரு வயசானவங்களுக்கு, முதிர்ச்சியாளர்களுக்கு ஹிப் அந்த இடுப்பு வலி, அதே மாதிரி சுகப்பிரசவம் ஆகிறதுக்கானது எல்லா இதுவும் அதில் இருக்குது உங்களுக்கு. பெண்களுக்கு இரும்புச்சத்து ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது, பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வயசானவங்களுக்கோ. அதனால் எல்லா வயதிலும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பொருள் முருங்கை. அதுலேயும் குட்டை ரக முருங்கை ரொம்ப சிறப்புங்க. தொடர்ந்து மக்கள் பயிர் பண்ணி கவர்மெண்ட்டு நம்ம கோரிக்கை வைப்போம், கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான தொழிற்சாலை வரப்போ இன்னும் விவசாயிகள் தொடர்ந்து இதை பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது எனக்கு.